Next we will see in exercise 1.4 sixth sum. Let A is equal to set of all 1, 2, 3, 4 and B is equal to n. n அப்படினா natural numbers. Let f from A to B be defined by f of x equal to x cube. Then first one, find the range of f. Second, identify the type of function. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, பிங்கிற செட்டு வந்து நேச்சுரல் நம்பர்ஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஏ டு பிக்கு மேப் ஆகுது. அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸ் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச் அப்படின்னா டொமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு கோடொமைனில் எவ்வளோ மேப் ஆகுதோ அந்த இமேஜஸ் தான் நமக்கு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் வந்து என்ன டைப்பு, 1 to 1 many to 1 on to into அந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லணும். ஸோ கிவன் ஏ செட்டு பி செட் எழுதிக்கிறோம். இங்கே பி செட்டில் என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்றது நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு தெரியும். நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1, 2, 3 எக்ஸெட்ரா, இதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ். எஃப் ஃப்ரம் ஏ டு பிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூபு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏல இருந்து பிக்கு மேப் ஆகுது இல்லையா, அப்போ ஏல இருக்கக்கூடிய வேல்யூஸை இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பியில் இருக்கக்கூடிய இமேஜஸ்க்கு அது மேப் ஆகும். அப்போது ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 கியூபு. 1 கியூப்னா 1. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே 2 இருக்கு. ஸோ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2 கியூபு. அப்போ 2 கியூபோட வேல்யூ 8. நெக்ஸ்ட் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 3 கியூபு. 3 கியூபோட வேல்யூ 27. நெக்ஸ்ட் 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 4 கியூப். 4 கியூபோட வேல்யூ 64. ஸோ ஏழு இருக்கக்கூடிய 1, 2, 3, 4 அப்படின்னு நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 1, 8, 27, 64 அப்படின்னு வந்து இமேஜஸ் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கு ஆனால் கொடுத்துருக்கிறது 1லேருந்து 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா. பட் இங்கே நமக்கு மேப் ஆகுறது 1, 8, 27, 64க்கு. அப்போ இது என்னது, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் கிடைச்சிருக்கு. அப்போ ரேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு 1, 8, 27, 64 இதுதான் நமக்கு என்னவா கிடைக்கும், ரேஞ்ச் அப்படின்னு கிடைக்கும். இப்போ டிஃப்ரெண்ட் எலமெண்ட் டிஃப்ரெண்ட் இமேஜுக்கு மேப் ஆகிறதுனால இது என்னன்னு சொல்லலாம், 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். 7th one, in each of the following cases state whether the function is bijective or not. Justify your answer. First one, f from R to R defined by f of x equal to 2x plus 1. Second, f from R to R defined by f of x is equal to 3 minus 4x square. அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன், இப்போ ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, இதில் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. இது வந்து பைஜெக்டிவா இல்லையா அப்படின்னு நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பைஜெக்டிவ் அப்படின்னா என்ன, 1 to 1 on 2 ரெண்டுமே இருந்தது அப்படின்னா அது பைஜெக்டிவ். 1 to 1 அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இன் ஏ ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இன் பி அப்படின்னு சொல்லுவோம். ஆன் 2 அப்படின்னா பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இமேஜுக்கும் ப்ரீ இமேஜ் ஏல கிடைக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஆன் 2. இன்னும் இதை விட ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா நம்ம ஆன் 2ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர். ஆர் அப்படின்றது நமக்கு ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x plus 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன். இதுக்கு நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய். நம்ம 1 to 1 ஃபங்க்ஷனில் அந்த டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டெஃபினேஷன் பார்த்துருப்போம். ஒன்று வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். இன்னொன்று என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா எஃப் ஆஃப் A1 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் A2 இம்ப்ளைஸ் A1 ஈக்குவல் டு A2. அதாவது இமேஜஸ் இந்த இப்போ ஒரு டொமைன் இருக்கு, கோடொமைன் இருக்கு. டொமைன்ல இருக்கக்கூடிய எலமெண்ட் எக்ஸ்ன்னு சொன்னோம்னா கோடொமைன்ல இருக்கக்கூடியதை வந்து இமேஜை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ரெண்டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இமேஜ். அப்போ ரெண்டு இமேஜ் வந்து ஈக்குவலா இருக்கும்போது கண்டிப்பா அதனோட எலமெண்ட்டும் நமக்கு ஈக்குவலா இருக்கும். அப்படி இருந்தா 1 to 1 அப்படின்னு சொல்லணும். ஸோ அதே மெத்தட் தான் இங்கே டெஃபினேஷனை வந்து அப்ளை பண்ணுறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் ஒய்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னா அந்த கிவன் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் ஒய்னா அந்த எக்ஸுக்கு பதிலாக வந்து ஒய்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2y plus 1. இங்கே +1 +1 என்ன ஆகும், கேன்சல் ஆகி நமக்கு 2x ஈக்குவல் டு 2y கிடைக்கும். 2 2 கேன்சல் ஆனால் x ஈக்குவல் டு y. ஸோ இப்போ
நம்ம இமேஜஸ் ரெண்டும் ஈக்குவல்னு எடுத்து எலமெண்ட் ரெண்டும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ரெண்டு எலமெண்ட் ஈக்குவல் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாவே நமக்கு இட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பைஜெக்டிவ்னு சொல்றதுக்கு ஆன் டூவும் சொல்லணும். ஆன் டூக்கு என்ன எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு த கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ டொமைன் கோடொமைன் இருக்கு, இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எக்ஸ்ன்னு சொல்லுவோம், இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட் ஒய்னு சொல்லலாம், ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்லலாம். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு இருக்குமா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ங்கிற ஃபங்க்ஷன்ல எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன பண்றோம், ஒய்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒய் ஈக்குவல் டு 2x + 1, அதாவது இந்த கிவன் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஒய் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அதே ஃபங்க்ஷனை அப்படியே கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இந்த +1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது ஒய் - 1 இஸ் ஈக்குவல் டு 2x. 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது இன்டூல இருக்கனால இங்கே டிவைட்ல வரும். ஸோ ஒய் - 1 டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ கொடுத்திருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸை ஒய்ன்னு எடுத்து அதுல இருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். நெக்ஸ்ட் இந்த இதுல ஒய்க்கு பதிலாக இப்போ நம்ம ஏதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூ ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். இப்போ நான் என்ன பண்றேன், +1 - 1 அந்த ரெண்டு டேர்ம் எடுத்துக்கிறேன். ஒய்க்கு பதிலாக +1ன்னு ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா 1 - 1 by 2. ஸோ இங்க 1 - 1 0. அப்போ 0/2 0ன்னு வரும். நெக்ஸ்ட் -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணனா -1 - 1 by 2. அப்போ -2/2ன்னு வரும். 2 கேன்சல் ஆகி -1. ஸோ இதெல்லாம் இமேஜஸ். ஒய்ங்கிறது என்ன, கோடொமைன்ல தான் ஒய்யை சொல்லுவோம், கோடொமைன்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் ஒய்ன்னு சொல்லுவோம். அப்போ 1 - 1 அப்படிங்கறதெல்லாம் என்னது, இமேஜஸ். அந்த இமேஜுக்கு நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு, டிஃபரண்ட் ப்ரீ இமேஜஸ் 0 - 1 இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இது என்னது, ஆன் டூ ஃபங்க்ஷன். இப்போ 1-to-1 ஆன் டூ ரெண்டுமே இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்லலாம், பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஒன், f from r to r, f of x equal to 3 - 4x square. இதெல்லாம் given values. இப்போ அதே மெத்தட்ல f of x equal to f of y ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். f of x னா the given f of x 3 - 4x square is equal to f of y னா 3 - இங்க y க்கு பதிலா x க்கு பதிலா y ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போ 3 - 4y square +3 இங்க ஆப்போசிட்ல வரும்போது -3 ஆகும். ஸோ கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் -4x square is equal to -4y square. -4 - 4 கேன்சல் ஆச்சுன்னா இங்கேயும் x square equal to y square. ஸோ நமக்கு என்ன, x equal to y அப்படின்னு வந்தா மட்டும்தான் 1-to-1 தெரியும். பட் இங்க x square equal to y square வந்திருக்கு. அப்ப இது என்னவா இருக்க முடியாது, 1-to-1 அப்படின்னு இருக்க முடியாது. இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தும் கூட செக் பண்ணி பார்க்கலாம். 2 sets A and B 2 செட் எடுத்துக்கிறோம். இப்போ A செட்ல -1 +1 எடுக்கிறோம். எக்ஸுக்கு வந்து இப்போ -1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா -1 ஸ்கொயர் அப்படிங்கும் போது நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், 1. ஒய்யோட வேல்யூ +1 தான் கிடைக்குது. இதே எக்ஸுக்கு +1ன்னு கொடுத்தனாலும் 1 ஸ்கொயருங்கும் போது ஒய்னுடைய வேல்யூ 1 தான். அப்போ இது ரெண்டுக்குமே -1 +1 ரெண்டுக்குமே இமேஜ் வந்து என்னவா கிடைக்குது அப்படின்னு பார்த்தா +1. நமக்கு 1-to-1 அப்படின்னு என்னது, டிஃபரெண்ட் எலமெண்ட்டுக்கு டிஃபரெண்ட் இமேஜ் கிடைக்கணும். பட் இங்க என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு எலமெண்ட்டுக்குமே ஒரே இமேஜ் கிடைக்கிறதுனால இது 1-to-1 ஃபங்க்ஷனா இருக்க முடியாது. நெக்ஸ்ட் let y is equal to 3 - 4x square. அதாவது the same procedure தான், f of x வந்து y ன்னு இங்க எடுத்துக்கணும். அப்போ y equal to 3 - 4x square. இந்த +3 left hand side வரும்போது -3 வரும். இப்போ y - 3 is equal to -4x square. -4 ஆப்போசிட்ல வரும்போது இங்க மல்டிப்ளைல இருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவைட்ல வரும். அப்போ -4 equal to x square வரும். நெக்ஸ்ட் இங்க டினாமினேட்டர்ல மைனஸ் இருக்கு. அப்போ இந்த மைனஸால மேல மல்டிப்ளை பண்ணும்போது இங்க என்ன ஆகும், -y -+3 ஆயிடும். டிவைடட் பை 4 is equal to x square. நம்ம இப்ப நமக்கு என்ன வேணும், yங்கிற டேர்ம் எடுத்துக்கிட்டு xங்கிற டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இங்க இதை வந்து இங்க x ஸ்கொயர் இருக்கு, இங்க ரூட் எடுத்தோம் அப்படின்னா xன்னு வரும். இப்போ ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க டேர்ம் வந்து ரிவர்ஸ்ல, ஏன்னா நெகட்டிவ் சைன் ஃபர்ஸ்ட்ல இருக்காம நம்ம செகண்டா மாத்தி எழுதிக்கிறோம். அப்போ 3 - y டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும். ரூட் கீழே டினாமினேட்டர் 4 ரூட் எடுத்தோம்னா 2. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ √3 - y by 2. இப்போ இதுக்கும் நம்ம என்ன பண்றோம், yக்கு வேல்யூ சம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து +5 -5 ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் -5 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3 -5 வரும். இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 3 + 5 வந்து 8 8/2வா. இந்த 8 வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்னா 4 × 8 4 × 2ன்னு ஸ்பிளிட் பண்ணலாம். 4 2s are 8. அப்போ 4 ரூட் எடுத்தோம்னா 2 √2 அப்படியே வரும். டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணோம்னா
ரூட் டூ எக்ஸோட வேல்யூ ரூட் டூ. நெக்ஸ்ட் ஒய்க்கு வந்து 5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 மைனஸ் 5 டிவைட் பை 2 வரும். இங்க மைனஸ் 2 ஏன்னா 3 மைனஸ் 5 மைனஸ் 2. இந்த மாதிரி ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேப்பிங் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் அப்படின்னு ரேஷனல் நம்பர்ஸ் அதாவது ரியல் நம்பர்ஸாக கொடுத்துருக்காங்க. அந்த ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கும் போது இங்க நெகட்டிவ் சைன் ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் சைன் வந்துச்சு அப்படின்னா அது ரியல் நம்பரா வராது. ஸோ அப்போ என்ன ஆகும், இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் இருக்க முடியாது. அப்போ இட் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் நாட் பைஜெக்டிவ். ஏன் அப்படின்னா 1 to 1 கிடையாது, ஆன் 2 கிடையாது அப்படிங்கும்போது நாட் பைஜெக்டிவ், பைஜெக்டிவும் கிடையாது.